ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி ஈஸியாக மில்க் பன் செய்கிறது பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் எடுத்துக்கலாம். நான் இங்கே பால் வார்ம் மில்க்கு, அதாவது வெது வெதுப்பான பால் எடுத்து வச்சுருக்கேன். 120 ml எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இங்கே நான் 50 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதில் இருந்து ஒரு ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, வெது வெதுப்பான சூடாக தான் இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா ஈஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகாது. அதனால் வார்ம் மில்காக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ஈஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஈஸ்ட்டை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸ்ட்டை போட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகணும். இப்போ நான் 280 கிராம் மைதா எடுத்து வச்சுருக்கேன். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்குள்ளே நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். மைதா 280 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம 50 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ½ டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கலாம். ½ டீஸ்பூன் உப்பு அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகணும், இந்த உப்பு சர்க்கரையும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்க ஒரு முட்டையை சேர்த்துக்கலாம். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா ஈஸ்ட்டு நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ இதையும் இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணாலும் மிக்ஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கையிலே மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டர் 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதுக்கு டோ கூடவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு 50 கிராம் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பட்டர் போட்டு. இந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும் பன்னு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்துலேயே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா மாவு, அதை இதில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அது நல்லா உப்பி வரும்போது எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மாவு அதுக்குள்ளே வச்சிடலாம்.
இந்த மாதிரி வச்சுடுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு இல்லையா ஒரு கவர் போட்டு கவர் பண்ணி வச்சுடுங்க. ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். வெயில் காலமாக இருந்தால் சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு டபுளாக ரைஸ் ஆகி வந்துடும். குளிர்காலமாக இருந்தால் உங்களுக்கு ரைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், பார்த்துக்கோங்க. இப்போ 1 மணி நேரம் இது வந்து நல்லா ஊறட்டும். பாருங்கள், 1 மணி நேரம் கழித்து நல்லா மாவு பொங்கி உப்பி வந்திருக்கு. இப்போ இதை மேலே கொஞ்சமாக மாவு வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துக்கோங்க. இப்போ சப்பாத்தி பூரி தேய்க்கிறத எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது கொஞ்சமாக வந்து மாவு போட்டுக்கோங்க. மாவு போட்டு இதை நல்லா தட்டி விடுங்க. இந்த மாதிரி வெளியே இருந்து உள்ளே வர்ற மாதிரி மடித்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்போ இது மேலே கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க. மாவு போட்டு நல்லா இந்த மாதிரி தட்டிக்கோங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். எல்லாமே ஒரே சைஸில் இருக்கும். இந்த மாதிரி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் ஈவனாக அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு ஒரு பாலும் வந்து ஒரு 45 கிராம் 50 கிராம் வர்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெஷர் பண்ணி வெயிட் செக் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஒரு இதை வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக இழுத்துட்டு உள் பக்கமாக வச்சு மடக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த விரிசல்லாம் வராது. வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லைன் வந்ததுன்னா இப்படி இது பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா அது வந்து ஈவன் ஆகிக்கும். உங்களுக்கு கிராக் வராமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரே ஈவன் சைஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷத்துக்கு டாப் அண்ட் பாட்டம் ஆனில் வச்சுட்டு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டு ட்ரேயில் வந்து வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு அரை மணி நேரம் வந்து இது இன்னும் ஊறட்டும். இது இந்த சைஸோடு இன்னும் கொஞ்சம் டபுள் ஆகும். அப்போ வந்து நம்ம ஓடிஜியில் வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அரை மணி நேரம் இதை வந்து ஒரு கவர் போட்டு ஒரு நல்ல கனமான ஒரு துணி போட்டு மூடி வச்சுக்கோங்க. கவர் பண்ணிக்கோங்க அரை மணி நேரத்துக்கு.
இப்போ ப்ரெட்டுக்கு வந்து மேலே கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் பார்த்திங்களா, அதுக்கு நம்ம இப்போது முட்டையோடைய மஞ்சள் கரு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படி அது வேண்டாம் அப்படின்றவங்க பால் கூட நீங்கள் மேலே வந்து அப்ளை பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து முட்டையை தான் சேர்க்க போகிறேன். அது எப்படி பண்ணிக்கலாம், இப்போ முட்டையை உடச்சி ஒயிட்டு வந்து நமக்கு தேவையில்ல, ஒயிட்டு நீங்கள் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து எல்லோ தான் வேணும். எல்லோ தான் நமக்கு அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து கொடுக்கறது எல்லோ தான். இப்போ நான் ஒரு ஸ்பூன் பால் எடுத்துங்க வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம முட்டையோடைய மஞ்சள் கரு சேர்த்துக்கலாம். இதை எடுத்து வச்சுடுங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். முட்டையோடைய மஞ்சள் கருவும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அரை மணி நேரம் வந்து ஊறணும்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அப்போ அரை மணி நேரம் கழித்து அது மேலே வந்து நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு பேக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம டோலாம் வந்து டபுள் சைஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம இதுக்கு மேலே எக் வாஷ் கொடுத்துக்கலாம். எக் வாஷ் கொடுத்துட்டு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து கிடைக்கும். அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து ஓடிஜியில் வச்சிடலாம். சென்டரில் ரேக்கில் வச்சுட்டு நம்ம பேக் பண்ணிக்கலாம். 180 டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணிக்கோங்க. 20 நிமிஷம் வச்சுக்கோங்க. பேக் ஆகட்டும். பாருங்கள், நம்மளுடைய பன்னுலாம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மேலே நம்ம லைட்டாக வந்து பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எதுக்குன்னா அப்போ தான் வந்து மேலே என்ன சொல்கிறது, ஒரு கிளேஸ் மாதிரி நல்லா தெரியும். கடையில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஏதாவது மிரர் மாதிரி உங்களுக்கு தெரியும் மேலே. இந்த மாதிரி பட்டர் அப்ளை பண்ணுங்க. கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் போதே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் மேலே வந்து சீக்கிரம் ட்ரை ஆகாமல் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மில்க் பன் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.